بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிக பலன் தரும் சிறிய திக்ர்கள். 1. ஒரு துவாவில் அதிக பலன்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தினமும் 100 முறை ஓதினால் 10 அடிமைகளை உரிமைவிட்ட நன்மை. 100 நன்மைகள் எழுதப்படுகின்றது. 100 தீமைகள் அளிக்கப்படுகின்றது. மாலை வரை ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கிறது. இதனை விடவும் அதிகமாக திக்ர் அமல் செய்தவரை தவிர மற்ற எவரும் இவரை விட சிறந்த செயல் செய்தவராக முடியாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம். 2. கடல் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒரு நாளைக்கு 100 தடவை கூறினால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. 3. மறுமை நாளில் சிறந்த செயலுடன் வர வேண்டுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று காலையிலும் மாலையிலும் 100 தடவை கூறுபவரை விட மறுமை நாளில் சிறந்த செயலுடன் யாரும் வரமாட்டார். ஆனால் இவரை போன்றோ அல்லது இவரை விட அதிகமாகவோ திக்ர் செய்தவரை தவிர என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம். 4. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியரில் அடிமைகளை உரிமை விட்டவரை போன்றவர் ஆக வேண்டுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 10 தடவை கூறுபவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியரில் அடிமையாக உள்ள 4 அடிமைகளை உரிமை விட்டவரை போன்றவர் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம். 5. நாவிற்கு எளிதானது மறுமையில் தராசில் கனமானது. சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். பொருள்: கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கின்றேன், அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கின்றேன். நூல் புகாரி. 6. சில நிமிடங்களில் 1000 நன்மைகளை அள்ள வேண்டுமா? சுப்ஹானல்லாஹி என்று 100 தடவை சொல்லுங்கள். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த போது, உங்களில் எவரேனும் ஒரு நாளில் 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டார்கள். 1000 நன்மைகள் எப்படி சம்பாதிக்க முடியும் என்று ஒரு தோழர் கேட்க, 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள். 1000 நன்மைகள் எழுதப்படும் அல்லது 1000 தீமைகள் அழிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம். 7. சொர்க்கத்தில் பேரித்த மரத்தை பதிவு செய்ய வேண்டுமா? சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி என்று கூறினால் சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் நட்டப்படுகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி, நஸாஇ அல் குப்ரா. சொர்க்கத்தின் கருவூலமான வார்த்தை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வின் உதவியின்றி பாவங்களிலிருந்து விலகி செல்லவோ நல்லறங்கள் புரிய வலிமை பெறவோ மனிதனால் இயலாது. நூல் புகாரி. 9. இந்த உலகத்தை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமானது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சூரியன் எதன் மீது உதிக்கிறதோ அந்த உலகத்தை விட எனக்கு மிகவும் பிரியமானதாகும். அபூ ஹுரைரா அறிவிப்பார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம். 10. சிறந்த துஆ. அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. 11. சிறந்த திக்ர். லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்த திக்ர் ஆகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அறிவிப்பவர் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி, இப்னு மாஜா. 12. சொர்க்கத்தின் 8 வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்பட வேண்டுமா? ஒலு செய்த பின்னர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியார் என்றும் அவனது தூதர் என்றும் உறுதியாக நம்புகிறேன். ஆதாரம் முஸ்லிம்.